guys, இன்னைக்கு வந்து முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் செய்யறது பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல். ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கேன் நான். தண்ணி ஊற்றி இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டு இது வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ வாழைக்காய் நம்ம போட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுக்கும்போது காட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்புறம் வறுக்கும்போது காட்டுறேன். விசில் ஆயிடுச்சு. இப்போ விசில் எடுத்துடலாம். நூறு கிராம் பருப்பு, 4 தக்காளி, ஒரு 4 சீரகம், மஞ்சள் பொடி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு 5 விசில் வச்சு எடுத்துருப்பேன். இப்போ தாளிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். தாளிக்கு பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2-3 ஸ்பூன் எண்ணெய் காயிட்டோம் வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு சாம்பார் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் 1, முள்ளங்கி, இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்க பார்க்கலாம். முள்ளங்கி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். இந்த சமயத்தில் நம்ம சாம்பார் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் போடலாம். இப்போ இந்த கஞ்சி வச்சிருந்த பருப்பு தூக்கி ஊற்றிக்கலாம்.
இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கருப்பில் போடுறேன் பாருங்க. 4 கருப்பில் நான் பருப்புக்கு உப்பு போடல. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கொதிக்கிட்டோம். கொஞ்சம் பேருக்கு பார்க்கலாம். வாழைக்காய் மசாலா தட்டி வச்சோன்னா இப்போ அது வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டுக்கிறேங்க. தவா காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வச்சு இந்த மாதிரி நல்லா மீன் மாதிரி வறுத்துக்கணும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முள்ளங்கி முருங்கக்காய் சாம்பார். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க. முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், வெள்ளை சாப்பாடு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.